வேற புஸ்தகத்தில் சங்கீதங்கள் என்று அருமையான ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அதில் 50வது சங்கீதம் 15வது வசனம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்றார். என் மகனே, என் மகளே, உன்னுடைய ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. இயேசுவே எனக்கு உதவி செய்ய நீ கூப்பிடு. நீ கூப்பிட்டா நான் உனக்கு விடுதலை தருவேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இயேசு எனக்கு இதை செய்தார்னு மகிமைப்படுத்துவாய் அன்று சொல்லார். என் மகனே, என் மகளே, ஏதோ ஒரு காரியத்தில் நீ அடிமைப்பட்டு கலங்கிக்கிட்டு இருக்கிற, ஏதோ ஒரு காரியத்தில் உனக்கு விடுதலை தேவை இருக்குது. ஒருவேளை பாவம், மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், புகைப்பிடிக்கிற பழக்கம், தவறான பழக்கங்கள், தவறான காரியங்கள் உன்னை அடிமைப்படுத்தி சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறதா? மகனே, மகளே, நான் உனக்கு விடுதலை தர்றேன், நீ என்னென்னக்கு கூப்பிட்டா போது உனக்கு விடுதலை தருவேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை வியாதி, இதை தீர்க்க முடியாத வியாதின்னு சொல்கிறாங்க, வாழ்நாள் முழுதும் மாத்திரை சாப்பிடணுன்றாங்க, இது என்ன வாழ்க்கை, நீ கலங்குறீங்களா? அவங்க சொல்லட்டும், இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார், நான் உனக்கு விடுதலை தர்றேன், சுகம் தர்றேன். மகனே, மகளே, நீ பயப்படாத, என்னென்னக்கு கூப்பிட்டா போதும் நான் உனக்கு விடுதலை தருவேன்னு சொல்கிறார். ஒருவேளை பயம், ஒரு கலக்கம், இன்றைக்கி மனிதர்களை பயப்படுத்தி அடிமைப்படுத்துவதுதான் பிசாசனுடைய காரியம். பயமுறுத்தி நீ எனக்கு அதை செய், இதை செய்ய, நான் சும்மா இருப்பேன் இப்படின்னு மக்களை அடிமைப்படுத்துவது அது பிசாசனுடைய காரியம். கடவுள் அப்படி செய்ய மாட்டார். கடவுள் அன்பானவரில் நம்மளை பிள்ளைகளை போல நேசிக்க. என் மகனே, என் மகளே, உங்களை பயமுறுத்தி நீ இதை செய், அதை செய், பரிகாரம் பண்ணு, இல்லாட்ட நான் அப்படி பண்ணிடுவேன், அப்படி இல்லை செய், என்னை கூப்பிடு போகிற, அவ்வளோதான். என்னை விசுவாசி தப்பா, நீ கூப்பிடு மகளே, மகனே, என்னை கூப்பிடு, நான் உனக்கு அற்புதம் செய்கிறேன். அதான் இயேசு. அவர் நமக்கு தகப்பன்ல, அவர் அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை, குழந்தையிலன்ற பிரச்சனை, ஐயா மக குடும்பம் சரியில்லை, பிரிஞ்சு கிடக்குது, மகன் குடும்பம் சரியில்லை, என் குடும்பத்தில் கடன் பிரச்சனை, இப்படி போராட்டமாக இருக்குது, ஏதோ ஒரு காரியம் விடுதலை வேணுமா? கடன் பிரச்சனை விடுதலை, பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை, உடைந்து கிடக்கிற பிள்ளைகளுடைய குடும்பம் சரியாகணும், ஏதோ ஒரு விடுதலை உங்களுக்கு தேவைதானே அன்று சொல்லார். என் பிள்ளைகளே, என்ன நோக்கி கூப்பிடுங்க. உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன கஷ்டம், எதுக்கு நீ கலங்குற, எதுக்கு வேதனையில் இருக்கிற, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு விடுதலை தருவேன், உனக்கு சுகம் தருவேன், உன் பிரச்சனையை மாற்றுவேன். எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இயேசு தான். நீ கூப்பிட்டு பாருங்கள், இயேசுவே நீ கூப்பிட்டு பாருங்கள். நீங்கள் விசுவாசத்தோடு இயேசுவை நீ கூப்பிட்டா உங்கள் ஜெபத்தை கேட்பார், உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்கள் வீட்டில் இருந்தே கூப்பிடலாம், அங்கேயே அவர் அற்புதம் செய்வார். சரி, இந்த இயேசுவை நோக்கி நான் கூப்பிடணும், எப்படி கூப்பிடுறது, என்ன எப்படி கூப்பிட்டா எனக்கு அற்புதம் செய்வார்? இந்த வசனத்தில் பாருங்கள், சங்கீதம் 50ஆம் சங்கீதத்தில் 15வது வசனம் தான் அப்படி வாசித்தோம். 2 சேர்த்து வாசிக்கணும், 14, 15, 2 வசனம். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இதை ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நீ ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடுவதற்கு முதலாவது 2 காரியம் செய்யணுமா? முதல்ல அது என்னது? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு நீ கூப்பிட வேண்டும். அப்படின்னா என்னது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸ்தோத்திரம் சொல்லுவார். இப்போ ஒரு ஆளை பார்த்த உடனே, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, என்னை பார்த்த உடனே தோத்திரையான்னு சொல்கிறீங்களே, அது என்னத்தை, எனக்கு உங்களை பார்த்த உடனே தோத்திரம் அப்படி சொல்கிறோம். முதலாவது அவருடைய அன்பை நினைத்து அவரை துதிப்பது. எனக்காக நீங்கள் சிலுவையிலே மரித்தீங்களே, அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். என் பாவத்தை மன்னிக்க சிலுவையில் ரத்தம் சிந்தினீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னை குணமாக்க உடைய சரீரத்தில் தழும்புகளை ஏற்றுக்கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். முதல்ல ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர பலியிடுவது. ஆண்டவரை துதிக்க அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும். நம்ம இருக்கிற இடத்துல அவருடைய வல்லமை காண முடியும். இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கு அவரை ஸ்தோத்திரம் பண்ண அப்படியே உள்ளத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி, அவருடைய பிரசன்னத்தை உணரலாம். அதனால தான் அந்த வசனம் சொல்லுது, முதலாவது நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிடு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு, எல்லாவற்றிலும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்படி ஜெபிக்கணும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. 2வது ஒன்று சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா?
ரெண்டாவது அந்த வசனத்தில் நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமான அந்த தேவனுக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி, அது சொல்லப்பட்டிருக்கிறது. நீ பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணு என்பதாக சொல்லப்படுகிறது. என்ன பொருத்தனை பண்ணுறது? நிறைய மக்கள் பாருங்க, கிறிஸ்தவங்களை விட கிறிஸ்தவர் அல்லாத மக்களுக்கு தான் இது நல்லா தெரியும். நான் இந்து குடும்பத்திலிருந்து வந்ததுனால எனக்கு தெரியும். எங்கள் குடும்பத்தில் நான் பிரார்த்தனை பண்ணால் இதை செய்வோம், அதை செய்வோம், கடவுளுக்காக அதை செய்வோம், ஏதாவது செய்வோம் நீ பொருத்தனை பண்ணி பிரார்த்தனை பண்ணுறது, ஜெபிக்கிறது, வேண்டுதல் செய்வது. அதான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய பொருத்தனை பண்ணி. இப்போ 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஒரு பெண், அன்னாள் என்கிற ஒரு பெண் தேவாலயத்தில் ஆண்டவருக்கு முன்னால் பிரார்த்தனை பண்ணுகிறாங்க. அவங்க ஜெபிக்கும், அவங்களுக்கு குழந்தை இல்லை. அதனால் நிந்த, அவமானம், பரிகாசம் உள்ள உடைந்து ஜெபிக்கும்போது, அழுது ஜெபிக்கும்போது சொல்கிறாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தை தாங்க, என் நிந்த மாறினா போதும், அவமானம் நீங்கினா போதும், ஒரு ஆண் குழந்தையை நீங்கள் கொடுத்தால் அந்த குழந்தையை நான் உமக்கே தந்துடுவேன், உங்களுடைய ஊழியத்துக்கே தந்துடுவேன், நீங்கள் உங்களுடைய ஊழியத்துக்கு வைத்து கொள்ளுங்க, எனக்கு இந்த நிந்த மாறினா போதும், ஒரு ஆண் பிள்ளை தந்தால் உமக்கே தந்து விடுவேன். அப்படி தான் பொருத்தனை பண்ணி ஜெபிச்சாங்க. ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார், சாமுவேல் என்று சொல்லி. அந்த குழந்தை பால் மறந்த உடனே கொண்டு தேவாலயத்தில் ஊழியத்தில் விட்டுட்டாங்க. இன்றைக்கி இந்த ஊழியத்தில் பயன்படுத்தி கொள்ள, சின்ன வயசுலேருந்து தேவாலயத்தில் ஊழியம் செய்தான். ஆண்டவர் அப்படியே விட்டுட்டாரா? அதன் பிறகு பார்த்திங்கன்னா பல குழந்தைகளை அந்த அன்னாளுக்கு ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதித்தார்னு வேதத்தில் இருக்கிறாரு. பொருத்தனை பண்ணி ஜெபம் செய்வது, ஆண்டவர்கிட்ட இதை நான் செய்கிறேன்னு சொல்லி. ஒரு சமயம் சகோதரி ரொம்ப அழுதாங்க, குழந்தை இல்லை, நிந்தையாக இருக்குது, அவமானமாக இருக்குதுன்னு சொல்லி. நான் உன்கிட்ட சொன்னேன், அன்னாள் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணாங்க, அதனால் நீங்களும் ஒரு பொருத்தனை பண்ணி செய்வீங்கன்னா குழந்தை கொண்டு இப்போ நீங்கள் இந்த ஊழியத்தில் எங்கேயும் கொடுக்க வேண்டாம், என்ன பொருத்தனை பண்ணுங்க, ஆண்டவர் ஒரு குழந்தை நீங்கள் தாங்க, உமக்காக அந்த குழந்தையை வளர்ப்பேன், நான் விருப்பப்படி என் விருப்பப்படி வளர்க்க மாட்டேன், உமக்கு பிரியமானபடி அந்த குழந்தையை நான் வளர்ப்பேன், உமக்கு சாட்சியா, உமக்கு பிரியமா, நீர் சொல்லுகிறபடி அந்த குழந்தையை வளர்ப்பேன், நீர் சொல்லுகிறபடி படிக்க வைப்பேன், நீர் சொல்லுகிறபடி குழந்தையை நடத்துவேன், அதில் நான் ஜாக்கிரதையாக இருப்பேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணுங்கன்னு சொன்னேன். என்ன நிறைய பேர் அப்படி ஜாக்கிரதை இருக்கிறது இல்லை. குழந்தை பிறந்து ஏதோ சாப்பாடு கொடுக்குறது, பால் கொடுக்கறது, பெருசானோடனே சாப்பாடுகள் வளருது, படிக்குது, ஸ்கூலுக்கு போகிற, அவ்வளோதான். அந்த குழந்தை குறித்து தேவ திட்டம் என்ன? அந்த குழந்தையில் இயேசு மகிமைப்படணுமே, அந்த குழந்தை இயேசுவை அறியணுமே, அந்த குழந்தை ஜெபிக்கணுமே, இந்த எண்ணமே இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்லுங்கள், உமக்காக நான் வளர்ப்பேன் அப்படின்னு ஒப்பு கொடுங்கன்னு. அவங்க அப்படியே ஜோமான பொருத்தனை பண்ணாங்க, உமக்காக அந்த குழந்தையை வளர்ப்ப ஆண்டவரேன்னு சொல்லி. அடுத்த வருஷம் குழந்தையோடு வந்துட்டாங்க. ஆண்டவர் அந்த பொருத்தனையின் ஜெபத்தை கேட்டார். நீங்கள் கூட அப்படி பொருத்தனை பண்ணி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு குழந்தை கொடுங்க, அதை உமக்காக, உமக்கு பிரியமானபடி வளர்ப்பேன், எனக்கு பிரியமானபடி வளர்க்க மாட்டேன், நீர் விரும்புகிறபடி அந்த குழந்தையை நான் வளர்த்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன் சொல்லி பாருங்கள். கர்த்தர் உடனே அந்த பொருத்தனையின் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து ஆசீர்வதிப்பதை நீங்கள் பார்க்க முடியும். சென்னையிலேருந்து ஒரு ஐயா ஒரு சமயம் ஒரு சாட்சி எழுதியிருந்தாங்க. அந்த ஐயாவுக்கு பாருங்கள் 20 வருஷம் சோரியாசிஸ் வியாதி. சோரியாசிஸ்ன்னு தெரியல, சரும வியாதி. அதை தலை முதல் பாதம் வரைக்கும் அப்படியே உடம்பெல்லாம் காந்துமா, சொரியல் எடுக்கும், சொரிச்சா ரத்தம் உண்டாகும், அப்படியே காந்தும். எவ்வளோ ஒரு கொடூரமான வியாதி இல்லை, அது ரொம்ப பயங்கர அந்த வியாதி, சோரியாசிஸ் என்கிற வியாதி. 20 வருஷம். ஏன்னா அதுக்கும் மருந்து இல்லைன்றாங்க. நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க சும்மா அந்தந்த நேரம் கொஞ்சம் நேரம் அவர் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது, அவ்வளோதான், ஆனால் முற்றிலும் சுகமாக மாட்டேங்குதுன்னு தான் சொல்கிறாங்க. 20 வருஷம் சோரியாசிஸ், தலை முதல் கால் வரைக்கும் அப்படியே காந்துமா, எரிச்சு வெளியில் போகிறதுக்கு வெட்கம், சொரிஞ்சிக்கிட்டே இருக்கணும்ல. அது அவ்வளோ கொடூரமான ஒரு காரியம். எவ்வளோ அவமானம், சரீரத்தில் வேதனை, மனதில் வேதனை, ரொம்ப கஷ்டம். அவங்க நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருந்தாங்க. அப்போ நான் கூப்பிட்டா ஏசு அற்புதம் செய்வான்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணாங்க. அவங்க என்ன பொருத்தனை பண்ணாங்களா, ஆண்டவரே நீங்கள் எனக்கு சுகம் கொடுங்க, நான் தினம் 3 மணி நேரம் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவேன்,
நான் எனக்காக இல்லை, என் நாட்டுக்காக, என் மக்களுக்காக, என்னை போல கஷ்டப்படுற மக்கள் சுகமடைய மற்றவங்களுக்காக தினம் 3 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணுவேன், எனக்கு சுகம் கொடுங்கன்னு கேட்டாங்களாம். ஒரு பொருத்தனை. அவங்க ஜெபிக்க 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 தினம் 3 மணி நேரம் முழங்கால் நின்று தேசத்துக்காக மற்றவங்களுக்காக ஜெபிச்சாங்க. ஜெபிக்க 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 அந்த வியாதி இல்லாமல் போய்விட்டார். அவங்க அந்த பொருத்தனையை நிறைவேற்ற வியாதி கொஞ்சம் கொஞ்சமாய் மறைந்து 20 வருஷமாக அந்த வியாதி இல்லாமல் போய்விட்டது. எவ்வளோ பெரிய அற்புத சுகம் பார்த்தீங்களா? ஆண்டவர் அற்புதம் செய்வார். பொருத்தனை பண்ணி அவங்க ஜெபம் பண்ணினாங்க. உங்களுடைய ஜெபத்தை கேட்டு நீங்கள் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கும் போது, ஆண்டவரே நான் 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன் மற்றவங்களுக்காக, தேசத்துக்காக, நான் மற்ற மக்கள் ரட்சிக்கப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும், விடுதலை பெற நான் ஜெபிக்கிறேன். அது ஒரு பொருத்தனை. நீங்கள் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கலாம். ஒருத்தர் ஒரு சாட்சி சொல்ல வந்தாங்க, இயேசு எனக்கு இந்த வியாதியிலேருந்து சுகம் கொடுத்தார், இத்தனை வருஷம் இருந்துச்சு வியாதியிலிருந்து, நான் பொருத்தனை பண்ணணுன்னு ஒரு பெரிய பார்சல் கொடுத்தாங்க. என்னதுன்னு பைபிள், அதில் 20 பைபிள் இருக்குது அப்படின்னு. இது என்ன மற்றவங்களுக்கு கொடுங்க, நான் பொருத்தனை பண்ணி இயேசு எனக்கு சுகம் கொடுத்தா ஒரு பைபிள் இல்லாத 20 பேருக்கு வேத புஸ்தகத்தை வாங்கி கொடுப்பேன். பார்த்தீங்களா? பொருத்தனை பண்ணி ஜெபித்தாங்க. அது மாதிரி நிறைய பேர் கொண்டு வந்து கொடுத்து நிறைய பேருக்கு அதை கொடுத்துருக்கிறோம். ஆண்டவர் அறிந்து கொள்ள விரும்புகிறவங்களுக்கு ஆண்டவர் அந்த பொருத்தனையின் ஜெபத்தை கனப்படுத்துகிறார். சிலர் பொருத்தனை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? திறப்பின்வா ஜெபத்தில் போய் சாட்சி சொல்லிடுறான், ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுங்க. அது ஒரு பொருத்தனை தான். ஆனால் நிறைய பேர் பண்ணுற பொருத்தனை தான். இது செலவில்லாத பொருத்தனை இல்லை, எந்த செலவுமே கிடையாது. இப்போ நீங்கள் 10 பைபிள் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு செலவு பண்ணணும். தேசத்துக்கு 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன்னா முழங்கால் போடணும், நீங்கள் தியாகம் பண்ணி ஜெபிச்சு ஆகணும். உமக்காக குழந்தை வளர்ப்பன்னா ஒவ்வொன்றிலும் கவனம் செலுத்தி ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்யணும். நீர் என்ன சுகம் கொடுங்க, திறப்பின் வாசலில் சாட்சி சொல்லிடுறேன் அப்படின்னா ஒரு செலவும் இல்லை, கஷ்டமும் இல்லை. அதனால் சிலர் சண்டை போட்டுக்கிட்டு நான் பொருத்தனை பண்ண எனக்கு சாட்சி சொல்ல இடம் கொடுங்க அப்படின்னு. எல்லாருக்கும் சாட்சி சொல்ல நேரம் கொடுக்க முடியாது. அவ்வளோ அற்புதங்களை இயேசு செய்கிறார். கொஞ்சம் பேருக்கு தான் வாய்ப்பு கொடுக்க முடியும் டைம் கருதி. ஆனால் சிலர் நான் பொருத்தனை பண்ணிட்டேன் அப்படின்பாங்க. சிலர் பொருத்தனை பண்ணாத மறந்துடுவாங்க. அந்த ஒரு அற்புதம் செய்த பிறகு மறந்துடுவாங்க. அது ரொம்ப ஆபத்து. அப்படி இல்லைன்னா பொருத்தனை பண்ணக்கூடாது. கட்டாய பொருத்தனை பண்ணாதான் இயேசு அற்புதம் செய்வார் என்பது அல்ல. விசுவாசத்தோடு ஜெபிச்சால் அற்புதம் நடக்கும். ஒரு தாயார் ரொம்ப வேதனையோடு ஜெபிக்க வருவாங்க. ஐயா இது மாதிரி கஷ்டம் ஐயா, குடும்பத்தில் இருக்கு, ஜெபிங்க, அது ஜெபிங்க. சரின்னு ஜெபிச்சு அனுப்புவோம். உடனே மறுபடியும் வருவாங்க. இப்படி பல மாதங்கள் தொடர்ச்சியாக வந்தாங்க. நீ பார்க்கும் போதெல்லாம் இப்படி சொல்லுவாங்க, ஏன் இவங்க ஜெபிக்கிறாங்க, காரியம் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி ஒரு நாள் அவங்களுக்கு சின்சியராக ஆண்டவரை பார்த்து கேட்டேன். அவ்வளோ பாரத்தோடு இந்த தாய் அழுகிறாங்க, ஏன் ஆண்டவரை நீங்கள் செய்யக்கூடாது? அப்போ ஆண்டவர் சொன்னார், இவள் என்னிடத்தில் பண்ணின பொருத்தனையை நிறைவேற்றவில்லை. அவள் என்ன பொருத்தனை பண்ணினாள் என்று கேள். அது நிறைவேற்றாததுனால அவள் இந்த வேதனை அனுபவிக்கிறாள் என்று. நான் கேட்டேன் அந்த தாயாரை பார்த்து, அம்மா உட்காருங்க, நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிச்சிங்களா அப்படின்னு. நான் எப்போ ஜெபிச்சாலும் பொருத்தனை பண்ணி தான் ஏன் ஜெபிப்பேன், பக்தியாக சொன்னாங்க. சரி, பொருத்தனை பண்ணி ஜெபிச்சிங்களே, ஏசு அற்புதம் செய்தாரே, பொருத்தனை நிறைவேற்றினீங்களா? அதுதான் நான் முடியலைன்னா ஏன் பொருத்தனை பண்ணுறீங்க? அது பாவம். நீங்கள் பொருத்தனை பண்ணால் கட்டாயம் நிறைவேற்றணும். அதை செய்யாவிட்டால் அது தேவனுக்கு முன்பாய் ஒரு குற்றமாகிவிடும். அதனால தான் உங்கள் ஜெபம் கேட்கப்பட மாட்டேங்குது. உங்களுக்காக நான் ஜெபித்தாலும் ஆண்டவர் பதில் தர மாட்டேங்கிறாரு. முதல்ல நீங்கள் அந்த பாவத்தை விடுங்க. பொருத்தனை பண்ணி தான் கட்டாயம் ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்லலை. பொருத்தனையும் பண்ணி ஜெபிக்கலாம். விசுவாசத்தோடு நீங்கள் கேட்ட அற்புதம் செய்திருவார். ஆனால் பொருத்தனையும் பண்ணி நீங்கள் ஜெபிக்கலாம். அப்படி தான் வேதம் சொல்லை தவிர கட்டாயம் பொருத்தனை பண்ணி தான் ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்லலையே. பிறகு எதற்கு நீங்கள் பொருத்தனை பண்ணி நீங்கள் இதை தப்பு பண்ணுறீங்க? அப்போ தான் உடனே ஐயோ ஆண்டவர் என்னை மன்னிக்கட்டும் ஐயா, இனிமே அப்படி பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. சிலர் அப்படி தான் எதுக்கெடுத்தாலும் பொருத்தனை பண்ணிடுறது, உணர்ச்சி வசப்பட்டு. அப்படி செய்யக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு காரியத்தை பொருத்தனை பண்ணிட்டா வாய் தவறி சொன்னேன்னு சொல்லாத, தேவனரை கவனிக்கிறார், இந்த வேதம் எச்சரிக்கிறாரு. அதனால் ஒரு பொருத்தனை பண்ணால் கட்டாயம் நிறைவேற்றிடணும். நான் இதை தேவனுக்கு செய்வேன்,
இதை கொடுப்பேன், இது காரியத்தைன்னு சொல்லிட்டா உங்களுடைய வார்த்தையை நம்பி ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். நீங்கள் உண்மை இல்லாமல் போகும்போது அதன் பிறகு உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வராமல் போய்விடும். ஆண்டவருடைய மனதை துக்கப்படுத்திவிடும். அதனால் கட்டாயம் பொருத்தனை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. விசுவாசத்தோடு ஜெபிச்சா போதும். ஆனால் பொருத்தனை பண்ணால் கட்டாயம் நிறைவேற்றணும். ஆனால் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கும் போது தேவன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அற்புதம் செய்கிறார். அதனால தான் நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு பொருத்தனை பண்ணி அப்புறம் என்ன சொல்கிற, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. மோகலாசஸை நோக்கி கூப்பிடாத, ஊழியக்காரனை நோக்கி கூப்பிடாத, என்னை நோக்கி கூப்பிடு. நிறைய பேர் பண்ணுகிற தப்பு அதுதான். நான் ஒரு சமயம் திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு நிறைய மக்கள் வருவாங்கல்ல, காத்திருந்து ஜெபம் பண்ணுவேன். நிறைய பேர் அற்புதம் பெறாங்க, சாட்சி சொல்கிறாங்க. அப்போ நான் சொன்ன, ஆண்டவரே, ஒரு நீர் உலகத்தில் உலாவின நாட்களில் எல்லாரும் சுகமாக நாங்கள் எல்லாரும் விடுதலை பெற்றாங்கன்னு இருக்குது. ஆனால் இங்கே வர்றதில் கொஞ்சம் பேர் தானே சுகம் பெறாங்க, கொஞ்சம் பேர் தானே விடுதலை பெறாங்க. அதன் பிறகு நிறைய பேர் சும்மா தானே போகிறாங்க. ஆண்டவர் எல்லாருக்கும் நீங்கள் அற்புதம் செய்யுங்க அப்படின்னு ஜெபிக்கிறது வழக்கம். ஒரு நாள் அப்படி ஜெபித்து கொண்டு இருக்கும்போது, ஏன் நீங்கள் எல்லாருக்கும் செய்யக்கூடாது? ஆண்டவர் சொன்னார், நிறைய பேர் ஒன்றை தானே தேடி வர்றாங்க, என்னை தேடி வர்றவங்களுக்கு நான் அற்புதம் செய்கிறேன். நிறைய பேர் ஒன்று தானே, மோகன்லாஸத்தை போனால் சோகம் கிடச்சிடும், மோகன்லாஸ் கை வச்சா சோமாயிரும், ஒன்று தானே தேடி வர்றாங்க, அவங்களுக்கு நான் இப்படி அற்புதம் செய்கிறது? என்னை தேடி என்னை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் நான் அற்புதம் செய்கிறேன். அப்போ யார் மேலே தப்பு அப்படின்னார். ஐயோ ஆண்டவரே, இதை நான் சொல்லிடுறேன் அவங்களுக்கு சொல்லி தான். அதுக்கு பிறகுதான் ரொம்ப அடிக்கடி சொல்கிறது, நீங்கள் மனிதனை கூப்பிடாதங்க, மோகன்லாஸை பார்க்காதங்க, நான் பாடுள்ள ஒரு மனிதன். நாளைக்கு இறந்து போனால் அடுத்த நாள் அடக்கம், அவ்வளோதான். பல்லவத்தில் ஆண்டவர்கிட்ட போய் சேர்ந்துருவேன். ஆண்டவருக்கு இன்னொரு ஊழியக்காரனை எழுப்ப முடியும். அதனால் அவர் தான் நிரந்தரமானவர் இயேசு. அவரை நோக்கி தான் எப்போவுமே கூப்பிடணும். அதனால தான் கண்களை மூடி அவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்வதற்கு காரணம், அவரை நினைத்து இயேசுவே உதவி செய்யும், இயேசுவே அற்புதம் செய்யும் சொல்லி மனிதர்களை தேவன் உங்களுக்கு உதவி செய்ய பயன்படுத்துகிறார். அவ்வளவுதான். இங்கே அண்ணன் என்ன சொல்லப்படும், என்னை நோக்கி கூப்பிடு ஆண்டவர் சொல்கிறாரு. நீ ஊழியக்காரனை நோக்காத, மனிதர்களை பார்க்காத, ஒரு இடத்தை பார்க்காத, கோபுரத்தை பார்க்காத, இதை பார்க்காத, இதை பார்த்துட்டா எனக்கு சுகம் கிடைச்சிரும். இல்லை, அது மனிதனால் கட்டப்பட்ட ஒரு கட்டடம், அவ்வளவுதான். இயேசு என்கிற இரட்சகர் உங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவர், அவரை நோக்கி தான் கூப்பிடணும். மனிதனால் செய்யப்பட்ட சிலை, மனிதனால் செய்யப்பட்ட ஒரு ஆலயம், மனிதனால் கட்டப்பட்ட கோபுரம், மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருளை பார்த்து எனக்கு அற்புதம் நடக்கட்டும்னா ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்வார்? நடக்காது. இயேசு என்கிற உயிரோடு இருக்கிற ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்த அவரை நினைத்து அவரை நோக்கி ஜெபம் செய்வது, அப்போதான் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அவர் தான் அற்புதம் செய்ய. அப்போ என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன அவனை விடுவிப்பேன். ஆண்டவர் ஒரு காரியம் எதிர்பார்க்கிற, என்ன தெரியுமா? நீ என்னை மகிமைப்படுத்தணும், நீ என்னை மகிமைப்படுத்தணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். மகனை, என்னை நீ மகிமைப்படுத்தணும், அவனை என்னை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்கணும். பரிசுத்த மார்க் 5ஆம் அதிகாரம் 18-19 வசனம் வாசித்தீங்கன்னா, ஒரு மனிதன் பிசாசு பிடித்து கல்லறை தோட்டத்துக்குள்ளே வாழுகிறான். அவனை யாரும் சுகமாக்க முடியல, விடுதலை கொடுக்க முடியல, அடக்க முடியலை. வஸ்திரத்தை எல்லாம் இழந்து பிசாசு அவனை அவமானப்படுத்தி வைத்திருக்கிறான். இயேசு அவனுக்கு அற்புதம் செய்தார், அற்புதமான சுகம் கொடுத்துட்டார். அவனுக்கு வஸ்திரம் கொடுத்து நீ உடுத்திக்க அப்படின்னு. அதான் இயேசு. வஸ்திரத்தை உரிந்து கொள்வது பிசாசு, வஸ்திரத்தை கொடுத்து உடுத்தி வைக்கிறவர் ஆண்டவர். ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை அறிந்து கொள்ளுங்க. வஸ்திரத்தை உரிகிறவன் பிசாசு. ஒரு இடத்துக்கு ஜெபத்துக்கு போனான்னு சொல்கிறாங்க, என் மகள் வஸ்திரத்தெல்லாம் உறிஞ்சு போட்டு ரோட்டில் ஓடுகிறா. ஐயா, எவ்வளோ வேதனை இல்லை. அது யார் செய்வா? பிசாசு. வஸ்திரம் இல்லாமல் ஒருத்தனை நடக்க வைக்கிறான், வஸ்திரம் இல்லாமல் ஒரு பெண்ணை நடக்க வைக்கிறான், வஸ்திரம் இல்லாமல் இதை செய்கிறான்னா அது பக்தியெல்லாம் கிடையாது. அதுக்கு பின்னால் போது ஒரு ஆவி, அது ஒரு பிசாசு. மனிதனை அவமானப்படுத்த, தேவனால் உண்டாக்கப்பட்ட மனிதர்களை அவமானப்படுத்துவதற்கு பிசாசு செய்கிற காரியம் அவமானம் தானே. வஸ்திரம் இல்லாமல் ஓடுனா யோசித்து பாருங்க. ஆனால் கடவுள் என்கிறவர் உடுத்து வைத்து அழகு பார்க்கிறவர். நீ நல்லா உடுத்தணும், நல்லா உடு. இல்லை என்னை பார்க்க வரணும், வஸ்திரத்தெல்லாம் கழட்டு, அரை நிர்வாணமாவா, சட்டையெல்லாம் கழட்டு, அப்படி சொல்லுகிறவர் அல்ல கடவுள். நல்லா உடுத்தி அழகாக வந்து நெல்லு, அதுதான் கடவுள்.
ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பக்தின்ற பேரில் இன்னைக்கு பிசாசு பயங்கர ஆட்டம் போட்டு கொண்டு இருக்கிறான். அப்படிதான் பாருங்க, இந்த மனிதனை பைபிள் இருக்குது, வஸ்திரத்தை உறிஞ்சிட்டான். ஆனால் இயேசு அவனை குணமாக்கி வஸ்திரம் உடுத்திக்க, நீ நல்ல உடுத்திக்க தம்பி, உடுத்தி அவனை நல்ல மனுஷன், அப்போ தான் எல்லோரும் பக்கத்தில் வர முடியும். அவனை பார்க்குறான், அவன் சொல்கிறான் இயேசுவே நான் உன் கூடவே இருப்பேன், நான் உன் வீட்டை போக மாட்டேன், உன் கூடவே வருவேன்னு சொல்கிறான். இயேசு சொல்லுகிறார், இல்லை தம்பி, நீ போ, உன் ஜனத்திடத்தில் போ, தேவன் உனக்கு இறங்கி செய்த நன்மைகளுக்காக நீ எல்லாருக்கும் போய் சொல், உனக்கு செய்தது எல்லாருக்கும் அறிவி என்று இயேசு சொல்லி அனுப்புகிறார். அவன் போகிற இடம்லாம் சொல்கிறான், நான் நிர்வாணமாக இந்த மாதிரி பிசாசினால் கடந்த இயேசு என்னை குணமாக்கி எனக்கு வஸ்திரம் கொடுத்து நல்ல மனிதனாக என்னை மாற்றிவிட்டார் என்ற மகிழ்ச்சியோடு சொல்லுகிறான். அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்குற சந்தோஷம். பார்த்தீங்களா, அவனுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம். அவனை பார்க்குறவங்களாம் அப்படியா, ஐயோ இவனை ஒரு காலத்தில் பார்க்கவே முடியாது, ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு நிர்வாணமாக ஓடுவான், பிசாசு அவனை ஆட்கொண்டு இப்போ இவ்வளோ அழகாக நீட்டாக இருக்கிறானே. அதுதான் இயேசு, உங்களை உடுத்து வைத்து அழகு பார்க்கிறவர். அன்று சொல்ல இப்போ மற்றவங்களுக்கு போய் சொல் என்பதாக. அதான் அவர் எதிர்ப்பாக, அவரை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் சொன்னால் என்ன நடக்கும், இன்னும் 4 பேர் நன்மை பெறுவாங்க. அதுதான் இயேசு சொல்லுகிறார், என்னை மகிமைப்படுத்து. நீ என்னை மகிமைப்படுத்துன்னா நீ சாட்சி சொல்லும்போது அநேகர் கேட்டு எனக்கும் இயேசு அற்புதம் செய்வான்னு விசுவாசத்தை பெற்றுக்கொள்கிறாங்கல்ல. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு மகனே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன் பக்கத்தில் தான் இருக்கேன், உன் வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன், இந்த ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கேன், அவன் படுக்க பக்கத்தில் தான் நிற்கிறேன், இயேசுவேன்னு கூப்பிட்டா அவனுக்கு அற்புதம் செய்வேன், விடுதலை தருவேன்னு சொல்லுகிறார். ஏன் தெரியுமா, உங்களுக்காக சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. இயேசுவை ஒரே ஜீவ பலியாக தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்து மரணத்தை ஜெயித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். அவருடைய கையில் இன்றைக்கும் தழும்புகள். ஏன் அந்த தழும்புகள்? அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தலையில் முள்முடி எதற்காக? நம்முடைய சாபம், முட்கள் சாபத்தை குறிக்கும். அந்த முள்ளை தலையில் ஏற்றுக்கொண்டார். உன்னுடைய சாபத்தை நான் சுமந்துட்டேன், உன் பாவத்தை நான் சுமந்துட்டேன், உனக்கு மன்னித்து உன்னை ஆசீர்வதிக்க நான் சிலுவையில் நொறுக்கப்பட்டேன், உனக்கு நான் விடுதலை தருவேன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களோடு இருப்பதாக. நல்ல ஒரு அற்புதமான செய்தியை கேட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். விசுவாசத்தோட இணைந்து ஜெபிக்க போகிறோம். உங்களோடு சேர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். என்ன ஜெபம்? ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை வேணும், உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். அதுதானே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். இப்போ கூப்பிடுவது தான் ஜெபம். இப்போ ஆண்டவரை நோக்கி கூப்பிட போகிறோம். இயேசுவே என்னுடைய பெயரை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படி கூப்பிடும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, சங்கீதம் 50:14 நீ ஸ்தோத்திர பலியிட்டு உன் பொருத்தனைகளை செலுத்தி என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்கிறார். பொருத்தனை செலுத்தி ஜெபிக்கிற ஜெபம். 1 சாமுவேல் 1 அன்னாள் என்கிற பெண்ணுக்கு குழந்தை இல்லை, அதனால் நிந்தை நெருக்கம். அவள் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறாள். கண்ணீரோடு ஜெபிக்கும்போது ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபித்தாள் என்று வசனம் சொல்லுகிறாரு. ஒரு ஆண் குழந்தை கொடுத்தா அதை உம்முடைய ஊழியத்துக்கு உமக்கே நான் தந்து விடுகிறேன் என்று அவள் பொருத்தனை பண்ணினாள். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அப்படி ஆண் குழந்தை கொடுத்து ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அந்த மாதிரி அப்படி தான் பொருத்தனை பண்ணணும் என்பதல்ல. உங்களுக்கு என்ன முடியுமோ அதை பொருத்தனை பண்ணலாம். காசு கொடுக்கறது, பொருள் கொடுக்கறது மட்டும்தான் பொருத்தனை அல்ல. ஆண்டவரே எனக்கு இந்த அற்புதம் செய்யுங்க, நான் ஒரு 10 பேருக்கு உண்மை குறித்து நான் சொல்லுவேன், நான் இது ஒரு 100 பேருக்கு சாட்சியாக சொல்லி உங்களுடைய அன்பை அவங்களுக்கு விளங்க பண்ணுவேன், அதுவும் பொருத்தனை தான். நான் ஒரு 10 புதிய ஏற்பாடு வாங்கி அது அறியாத மக்களுக்கு நான் வாசிக்க கொடுப்பேன், அதுவும் பொருத்தனை தான். நீங்கள் பண்ணுகிற பொருத்தனை ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும், ஆண்டவரை பிரியப்படுத்துகிறதா இருக்கணும், உங்களை பெருமைப்படுத்துகிறதா இருக்கக்கூடாது. சிலர் நான் இந்த ஊழியத்துக்கு அதை தந்துற இதை தந்து என் பெயர் எழுதி வைங்கன்னு சொல்கிறாரு. அந்த பொருத்தனையில் பிரயோஜனம் இல்லை. தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கணும். அந்த மாதிரி பொருத்தனை பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஜெபிக்கலாமா? என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா?
கண்களை மூடி எந்த காரியத்தில் விடுதலை வேணும், எந்த காரியத்தில் அற்புதம் வேணும் அதை சொல்லி நம்ம ஜெபிக்கணும். உங்கள் கூட இணைந்து நாம் ஜெபிக்கலாம். நானும் ஜெபிக்கிறேன், நாம் ஜெபிப்போம். தகப்பனே, இதோ இந்த சகோதரன், இந்த சகோதரி, இந்த குடும்பம் இவர்களோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன். அப்பா, ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு உதவி தேவை, ஒரு விடுதலை தேவை. அந்த தேவை சந்திக்கப்பட அற்புதம் நடக்கணும். இக்கட்டிலிருந்து விடுதலை வேணும், நோயிலிருந்து விடுதலை வேணும். ஆண்டவரை பொருத்தனை பண்ணி இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க. நான் இயேசுக்கு சாட்சியாயிருக்க, உம்மை மகிமைப்படுத்த, உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிற காரியத்தில் பங்கு பெற, எந்த காரியத்தில் அவங்க பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாங்களோ அந்நாளுடைய பொருத்தனை ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்த தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. அவருடைய நிந்தைகள் மாறும்படி ஒரு அற்புதம் நடக்கட்டும். குழந்தை செல்வத்தை அருளி ஆசீர்வதியும். உமக்காக அந்த குழந்தையை வளர்க்க அவளுக்கு கிருபை தாரும். இன்றைக்கு அந்த நிந்தை நீங்கும்படி ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். அவருடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். தகப்பனே, வியாதிப்பட்ட பலவீனப்பட்ட பிள்ளைகளை தொடும். சகல வியாதிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறைந்து போவதாக. தலைமுதல் கால்வரை சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். இந்த நரம்புகளிலே எலும்புகளிலே காணப்படுகிற நோய்கள் விலகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். அற்புத சுகம் உண்டாவதாக. பொல்லாத ஆஸ்துமா வியாதிகள் விலகட்டும். கேன்சர் வியாதிகள் மறையட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில். அந்த கட்டிகள் கரைந்து மறைந்து இல்லாமல் போவதாக. பூரண சுகத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். ஆண்டவர், எந்த வியாதியாயிருந்தால் இப்பொழுது மாறட்டும். ஒரு அற்புத சுகத்தை அவருடைய சரீரத்தில் உணரட்டும். அந்த மரண பயங்கள் உள்ளத்தை விட்டு விலகவும், மரண வியாதிகள் விலகவும் நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். வியாதிப்பட்ட குழந்தைகளை தொடுங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க. இந்த இரவு நல்ல நித்திரை செய்யும்படி இந்த நாள் முதல் ஒரு மாற்றம் சரீரத்திலே உண்டாகட்டும். அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படட்டும். வரவேண்டிய பணமெல்லாம் அவளுக்கு வந்து சேரட்டும். தடைப்படுத்துகிற ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன். நல்ல ஒரு விடுதலை ஆசீர்வாதத்தை அருளி மகிழ பண்ணும். நீர் ஆசீர்வதித்து விட்டீர், உமக்கு நன்றி. அற்புதங்களை செய்து விட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசிக்கிறோம், அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.